ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நிலத்துக்கான பட்டா இல்லைனா சிட்டா இது எப்படி ஆன்லைனில் நம்ம மொபைலே நம்ம எப்படி செக் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிட்டு அதில் வந்து இ சர்வீசஸ் டிஎன் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு லோட் ஆகக்கூடிய பேஜ் தான் இந்த துறைத்துறையோட வெப்சைட் இ சர்வீசஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா பேஜ் இதே மாதிரி ஓப்பன் ஆகும். இதுல வந்து என்னென்ன இந்த வெப்சைட் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான வெப்சைட். இதுல வந்து நம்ம நிலம் சம்பந்தப்பட்ட நிறைய தகவல் எடுத்துக்கலாம். இதுல பட்டா ட்ரான்ஸ்ஃபர் கூட இந்த வெப்சைட்ல இருந்து அப்ளை பண்ணலாம். வாங்க இதுல நம்ம தமிழ்ல வச்சுன்னா தமிழ் வச்சுக்கலாம். இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணோம்னா ஃபுல்லா எல்லாமே இங்கிலீஷ்ல மாறிடும். நம்ம தமிழ்ல வச்சு பார்க்கலாம். இதுல என்னென்ன விவரங்கள் நம்ம கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை வந்து ஃபர்ஸ்ட் பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது நம்ம நிலத்துக்கான பட்டா சிட்டா விவரங்களை பார்த்துக்கலாம். நம்மளோட விவசாய நிலத்துக்கும் பார்த்துக்கலாம். நம்ம குடியிருக்கிற வீடு இருக்குல்ல, நத்தம்னு சொல்லுவாங்க குடியிருக்க பகுதியை, அதுக்கான பட்டா சிட்டா விவரங்களையும் பார்த்துக்கலாம். மேலும் அதோட ஏ ரிஜிஸ்டர் அந்த விவரங்களையும் விவசாய நிலத்துக்கும் பார்த்துக்கலாம். பிளஸ் நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கான ஏ ரிஜிஸ்டர் பார்த்துக்கலாம். இதுல ஆல்ரெடி பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணியிருக்கோம், பட்டா உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்ப கரெக்டாக அதை செக் பண்ணிக்கலாம். பட்டா சேட்டை சரிபார்த்தல் அரசு புறம்போக்கு நில விவரங்களையும் பார்த்துக்கலாம். சரி நம்ம தெரிஞ்சது அப்படிங்கிற பட்சத்தில் அரசு புறம்போக்கு நில விவரங்களும் அதை பார்த்துக்கலாம். ஆனால் உங்க நிலத்துக்கான எஃப்எம்பி ஸ்கெட்சிங் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கும் மொத்தமுக்கும் வந்துருச்சு, விவசாய நிலத்துக்கும் இருக்கு ஆல்ரெடி. பட்டா நகலை பார்வையிடாங்க. உங்க நேரத்துக்கான ஆன்லைன்ல பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிருப்பீங்க. அதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் என்டர் பண்ணி இதுல வந்து உங்க நேரத்துக்கான பட்டா நகலை வந்து நீங்க பிரிண்ட் எடுத்துக்கலாம். நகர நில அளவை பதிவேடாக டிஎஸ்எல் டவுன் சர்வே லேண்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு இதை வந்து ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்க உங்க ஏரியா வந்து நீங்க டவுன்ல இருக்கீங்க, ஒரு நகராட்சியில ஒரு மாநகராட்சியில இருக்கீங்க, அங்க வந்து டவுன் சர்வே ஆல்ரெடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்துல செக் பண்ணிக்கலாம். நகர நில அளவை இருக்கும். அதே டவுன் சர்வேயோட எஃப்எம்பி மேப் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து விண்ணப்ப நிலை, அதாவது நீங்க ஆன்லைன்ல பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்ளை பண்ணிருக்கீங்கன்னா அதோட ஸ்டேட்டஸ் யார் லாகின்ல இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணிக்கலாம். விவசாய நிலத்துக்கும் பார்த்துக்கலாம், குடியிருப்பு சேர்த்து பார்த்துக்கலாம். குலையில வரைபட அறிக்கை எஃப்எம்பிக்கு நீங்க எதுவும் அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா அதையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பட்டா சிட்டா விவரங்களை பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த பட்டா சிட்டா விவரங்களை பார்வையிட அப்படிங்கிற அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா பேஜ் ஓப்பன் ஆகும். மாவட்டம், வட்டம், கிராமம் இந்த 3 டீட்டெயில் என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பட்டா சிட்டா விவரங்கள் ஒன்று பட்டா நம்பர் என்டர் பண்ணணும், இல்ல சர்வே நம்பர் என்டர் பண்ணணும். பேர் வாரியான தேடல் இருக்கும். அதுல பேர்ல முதல் 3 டிஜிட் மட்டும் டைப் பண்ற மாதிரி இருக்கும். அது ரொம்ப அதிகமான பேர் ஒரே நிமிடம் நிறைய பேர் இருந்தாங்க, அது கன்ஃபியூஸ் ஆகும். அதனால அந்த ஆப்ஷன் நீங்க சூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் பட்டா நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னு சரி நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பட்டா நம்பர் என்டர் பண்ணோம்னா அந்த பட்டா நம்பர்ல கவர் ஆகக்கூடிய எல்லா நிலங்களுமே அதுல வந்துடும். ஒருத்தருக்கு ஒரே ஊர்ல 10 இடத்துல லேண்ட் இருக்கலாம், 10 சர்வே நம்பர் இருக்கும். ஆனா அதுக்கு ஒரே ஒரு பட்டா நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. அதனால பட்டா நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா உங்க பேர்ல இருக்கிற எல்லா நிலங்களுமே வந்துடும். சர்வே நம்பர் என்டர் பண்ணீங்கன்னா அந்த சர்வே நம்பர் கூடிய நிலங்கள் மட்டும் வரும். ஓகேங்களா? இப்ப நம்ம புலைன் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு இப்ப மேல இருக்க மாவட்டம், பட்டம் இதெல்லாம் ஃபில் பண்ணிடலாம். மாவட்டம் உங்களுடைய மாவட்டத்தை என்டர் பண்ணிக்கோங்க. வட்டம் உங்களுடைய வட்டத்தை என்டர் பண்ணிக்கோங்க. கிராமம் உங்களுடைய கிராமம் என்னங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து விவசாய நிலத்துக்கானது பாக்குறோம். நத்தத்துக்கும் ஆன்லைன் வந்துருச்சு. இது பெரும்பாலான டிஸ்ட்ரிக்ட்ல பெரும்பாலான வட்டங்கள்ல வந்து நத்தம் வந்து ஆன்லைன் கொண்டு வந்துட்டாங்க. நத்தம் ஆன்லைனான ஒரு பட்டத்தை சூஸ் பண்ணோம்னா நில வகை வந்து ஊரகம், நத்தம் அப்படின்னு 2 ஆப்ஷன் பார்க்கும். ஊரகம்னா விவசாய நிலத்தை சொல்றது, நத்தம்ங்கிறது நீ குடியிருக்கிற பகுதியை சொல்றது. அதுக்கான சரி நம்பர் என்டர் பண்ணா மொத்தம் ரெஜிஸ்டர், மொத்தம் பட்டா எல்லாமே ஆன்லைன் எடுத்துக்கலாம். வந்து நமக்கு உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு மாவட்டம், வட்டம், உங்க நிலம் இருக்கக்கூடிய கிராமம், அதாவது கிராமத்தை செலக்ட் பண்ணிட்டு சரி நம்பர் என்டர் பண்ணுங்க. சப்டிவிஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. அங்கீகார மதிப்பு இதுல சொல்லப்பட்ட ஒன்று நம்பர்ஸ்ல இருக்கும், இல்ல லெட்டர்ஸ் இருக்கும், 2 மிக்ஸ் ஆகிடும் இருக்கும். இதுல இருக்கிறத அப்படியே டைப் பண்ணுங்க பார்த்து. டைப் பண்ணிட்டு சமர்ப்பிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க நிலத்துக்கான பட்டாக்கான ஆன்லைன் சிட்டாங்கிறது ஓப்பன் ஆயிடும். எந்த மாவட்டம் கொடுத்துருக்காங்க, எந்த வட்டம் அப்படிங்கிறது, இந்த 20 கிராம பட்டா நம்பர் என்ன, இந்த பட்டா நம்பர்ல கவரக்கூடிய நிலங்கள் எல்லாமே வந்துருது. இப்போ நீங்க சர்வே நம்பர் ஒரு சர்வே நம்பர் என்டர் பண்ணாலும் உங்க பேர்ல இருக்கிற மற்ற நிலங்களும் அதுல வந்துருது. யார் உரிமையாளர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. புலையன் அதுக்கான உட்பிரிவு, கொஞ்சம் அதுக்கான பரப்பு எவ்வளோ, அதுக்கான தீர்வை, அதாவது நில இருக்கிறது எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மேலே ஒரு ஆப்ஷன் பார்த்துக்கோம், பட்டா நிலை சரிபார்க்குன்னு இதை கீழே கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் சீரியல் நம்பர் போட்டு குறிக்கல, இந்த நம்பர் என்டர் பண்ணி உங்களுடைய ஆன்லைன் பட்டாவை சிட்டாவை நீங்க கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்க நிலத்துக்கான எஃப்எம் எப்படி பார்க்கறது அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இது தகவலை ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவில் நம்மளுடைய சேனல்ல லேண்ட் சம்பந்தமான டீடைல்ஸ் தொடர்ந்து பதிவிடப்பட்டு வருகிறது. எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.